நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 232வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கையில் இருந்து சரியாக ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு சரவணகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 33 வயது மதிக்கத்தக்க ஆட்டோ டிரைவர் தனது ஆட்டோவில் பேசஞ்சர்களை ஏற்றி கொண்டு அந்த கிராமத்தில் போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் ஒரு மாலை ஒரு 3 மணி அளவில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வழிபாதையில் அவருக்கு கொஞ்சம் ஒன் பாத்ரூம் அர்ஜென்ட்டாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அந்த சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்தின் அருகே வண்டியை கொஞ்சம் சைடில் அப்படியே நுப்பாட்டிட்டு ஒன் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் தோள்பட்டையில் ஏதோ உரசிக்கிட்டே இருப்பது போல தெரியுது. உடனடியாக என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கும்போது அங்கு ஒரு அதிபயங்கர காட்சியை அவர் பார்க்குறாருங்க. அந்த இடத்துல அலறி மயங்கி விழுந்துட்டாரு. அந்த சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 232வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் சரவணகுமார். அப்படி அவர் ஆட்டோ ஸ்டாண்டில் மதியம் ஒரு 2:30 மணி அளவில் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய டிராவல்ஸ் பஸ்ஸில் ஒரு கணவன் மனைவி கொஞ்சம் லக்கேஜோடு இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது அவங்களுக்கு பேருந்து வசதி அந்த நேரத்துக்கு அவங்க கிராமத்துக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சரவணகுமார் ஆட்டோவை கூப்பிடுறாங்க. சரவணகுமாரும் ஆட்டோவை எடுத்துகிட்டு அந்த கிராமத்திற்கு போகிறாருங்க. சரியாக ஒரு 2:30 மணி அளவில் மதிய வேளையில் தான் போகிறாரு. சரியாக அந்த ஆட்டோ ஸ்டாண்டிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குமாங்க அந்த கிராமம். அந்த கிராமத்திற்கு போய் அந்த தம்பதியினரை இறக்கி விட்டுட்டு ரிட்டன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணகுமார் ஆட்டோ எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் மதியம் ஒரு 3 மணி அளவில் இருக்குமாங்க. அவருக்கு கொஞ்சம் ஒன் பாத்ரூம் அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கிராமத்தை கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்ரு பகுதி வருது. அந்த அவுட்ரு பகுதி ஓரத்தில் சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்து பக்கத்தில் ஆட்டோ அப்படியே ஓரங்கட்டி நுப்பாட்டுறாருங்க. ரன்னிங்லேயே தான் ஆட்டோ இருக்குது. சரி, ஒன் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-8 ரோட்டை விட்டு கீழே இறங்கி அந்த புளிய மரத்துக்கு சைடில் போய் ஒன் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் தோள்பட்டையில் ஏதோ உரசுவது போல இருக்குது. என்னடா இது ஏதோ உரசிக்கிட்டு இருப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்துருக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல அலறி கத்தி மயங்கி கீழே விழுந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் வரைக்கும் கூட அந்த இடத்துல மயங்கி கிடந்திருக்கிறாருங்க. வண்டி ரன்னிங்லே இருந்திருக்கு. அவர் மட்டும் சாலையின் ஓரத்தில் அந்த புளிய மரத்துக்கு கீழே மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அந்த பகுதியில் காட்டு வேலைக்கு போயிட்டு அந்த கிராமத்தை நோக்கி அந்த கிராமத்தின் நபர் ஒருத்தர் 2 வீலரில் போய்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி போகும்போது ஆட்டோவை பார்த்துட்டு அப்படி எதர்ச்சியாக பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர் கீழே விழுந்து கிடப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2 வீலரை ஓரங்கட்டிட்டு நெருங்கி வராரு. நெருங்கி வரும்போது மயங்கி கிடக்கிறாரு அப்படிங்கக்கூடிய செய்தி தெரிஞ்சு தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுறாருங்க. ஆனால் சரவணகுமார்கிட்ட எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லை. உடனடியாக ஆட்டோக்குள்ளே எட்டி பார்க்கும்போது தண்ணி கேன் இருந்திருக்குது. அந்த தண்ணியை கொண்டு சரவணகுமார் முகத்தில் தெளித்து அதற்கப்புறம் எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டதுக்கப்புறம் சரவணகுமாரும் எழுந்து உட்கார்ந்து அப்படியே பேந்த முழிக்கிறாருங்க. அந்த புளிய மரத்தையே சுற்றி முற்றி பார்க்குறாரு. தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவரால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த அண்ணாச்சிக்கு ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ நேரம் அங்கே கிடக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணாச்சிட்ட இவர் கேட்கும்போது அவர் நீங்கள் தான் விழுந்திருக்கீங்க, என்னாச்சு, சாப்பிடலையா, செய்யலையா, எதுக்கு இப்படி இருக்கிறீங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் படபடப்போடே இருந்திருக்கிறாரு சரவணகுமார். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட அந்த இடத்துல இவரும் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த அண்ணாச்சியும் கொஞ்சம் ஆட்டோ டிரைவர் ஹெல்ப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதற்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பின சரவணகுமார் அந்த அண்ணாச்சிக்கிட்ட நான் கிளம்புறேன் அண்ணாச்சி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக முயற்சி பண்ணும்போது அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. ஒரு இலையில வந்து கொஞ்சம் கறித்துண்டுகள் சாப்பாடெல்லாம் வச்சுருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் பீடி இருக்குது, மேற்கொண்டு வந்து ஒரு கோட்டர் பாட்டிலும் இருக்குதுங்க. ஆமாம், சரக்கு வச்சுருக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு, ஏன்னா போகும்போது வந்து அந்த யூரின் இருக்க போகிற அர்ஜென்ட்டில் வேக வேகமாக சைடில் இறங்கி போனார். இப்போ தான் இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பிட்டு அங்கிட்டு பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசமான காட்சியை பார்த்துட்டு இது என்னன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர்கார்ட்ட கேட்கும்போது அந்த உள்ளூர்கார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, ஓ சரிப்பா, இது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊர் பக்கத்தூர் ஒரு பையன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மருந்தை குடிச்சிட்டு இறந்து போயிட்டான். அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு அமாவாசைப்பா, அதனால ஒரு மதிய வேலைக்கு வந்து படையல் மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு கண்டும் போயிருப்பாங்க உழப்பா. கிட்டத்தட்ட இறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு சரவணகுமாருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. அந்த புளிய மரத்தில் என்ன பார்த்துருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு நபர் வந்து தூக்கு மாட்டி தோள்பட்டையில் ஒரு கால் உரசுத மாதிரி இருந்திருக்குதுங்க. அதை கண்டு மிரண்டு போய் தான் மயங்கி விழுந்துட்டாரு. ஆனால் அந்த மரத்துக்கு கீழே இவர் மருந்தை குடிச்சு ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது சொல்கிறாரு. இப்போ இது என்ன சமாச்சாரம்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பு, ஒரு பதட்டத்தோடைய மேற்கொண்டு அந்த அண்ணாச்சிட்ட எதுவுமே பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு பயத்தோடு அங்கே இருந்து அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு தாங்க போகிறாரு. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகலை. அப்படியே ரொம்ப குழம்பி போயிட்டாருங்க. அவர் கழுத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ரன்னிங்கில் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போதே கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக அவர் உடம்புக்குள்ளே ஏதோ சேட்டைகள் செய்வது போல இருந்திருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்ட்டு தான் ரிட்டன் வீட்டுக்கு வண்டியை திருப்பி போய்கிட்டு இருக்கிறாரு. நேராக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட போய், என்னால் முடியலப்பா, கழுத்தெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்கு, தலையெல்லாம் வலிக்குது, நான் போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, வரக்கூடிய ஆஃபர்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய வீடு இருக்குதுங்க. நேராக அவர் வீட்டுக்கே போய் ஆட்டோவை பாட்டிட்டு விறுவிறுன்னு போய் ஆட்டோவை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே படுத்தவர் தாங்க. கழுத்து வலிக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க மனைவி வந்து என்ன வீட்டுக்காரர் வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, என்னங்க விறுவிறுன்னு வந்து படுத்துட்டீங்க, என்ன உடம்பு எதுவும் முடியலையா, வேலைக்கு போனீங்களா என்னன்னு கேட்கும்போது, என்னால் முடியலம்மா, தலை ரொம்ப வலிக்குது, கழுத்தெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தவர் தான் அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கிறாரு. பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்னால் எட்டி கூட பார்க்க முடியல, எங்கேயுமே நகல முடியாது போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டிலே தாங்க படுத்து கிடக்கிறாரு. அதற்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை வர சொல்லி அவங்களும் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த நேரத்துக்கு வலிக்கு மட்டும் ஊசி போட்டிருக்கிறாங்க. சரியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், காலையில் எதாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருக்கிறாரு. அவர் அங்கிட்டு தாங்க போயிருக்கிறாரு. அதற்கப்புறம் மனைவி வந்து நைட் அப்படி மேலே தொட்டு பார்க்கும்போது அனலாக பயங்கரமாக கொதிக்குது. பயங்கரமான காய்ச்சலுங்க சரவணகுமாருக்கு. இதற்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒரு 8-9 மணி அளவில் இருக்குமாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியை வர சொல்லி அவர் வந்து ஆட்டோலாம் எடுத்து ஓட்டு வராங்க. எப்படியோ கொஞ்சம் அள்ளி பிறக்கி சரவணகுமாரை ஆட்டோக்குள்ளே ஓட்டு எல்லோருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது இது சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் உடம்பை செக் பண்ணி பார்த்த அந்த டாக்டர்கள் கழுத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஏன் வலிக்குதுன்னு சொல்கிறாருன்னு தெரியலையே, சரி இருந்தாலும் சரி நான் இப்போதைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் இந்த வேதனை குறையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மருந்து மாத்திரைகளையும் கொடுத்து ஊசியும் போட்டு விட்டு நீங்கள் பெட் ரெஸ்ட்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கே போகலாம், இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கூட்டுவாங்க, என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவணகுமாரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்த ஒரு காரணத்தினால எப்படியோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாருங்க சரவணகுமார். ஆனால் காலையில் விடிஞ்ச உடனேயுமே கழுத்தை மறுபடி பிடிச்சிட்டு எனக்கு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு வராரு. மனைவி என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட முந்தின நாள் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் மனைவிட்டையும் அவர் சொல்லவே கிடையாதுங்க. அவரால் கண்ணை கூட முழிச்சு பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கர வேதனையில் வந்து உருண்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி உருண்டுக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க பையனும் பார்த்து ரொம்ப பயப்படுறாருங்க. அவங்க பையன் பெயர் வந்து ரகுராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 வயசு பையங்க. அந்த பையனும் வந்து அப்பா படுற பாடை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு வராரு. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் இருந்தாலும் இந்த சரவணகுமார் வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு கயரை போய் எடுக்கிறாருங்க. கயரை எடுத்துக்கிட்டு வீட்டில் உத்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேனு, இந்த உத்தரம் இருக்குது இல்லையா, ஒரு கட்டை பயங்கரமாக ஒரு அந்த காலத்து பெரிய கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையில் வந்து கயரை போட்டுக்கிட்டு தூக்கு போடுறது மாதிரியே செய்யும்போது அவங்க மனைவி வந்து ரொம்ப கத்தி கூப்பாடு ஓட்டு அலறாங்க. எங்க இதுக்கு போய் இப்படி பண்ணுறதா, எங்க பையன் வேற இருக்கான்னு சொல்லிட்டு மல்லு கட்டி சரவணகுமாரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க.
பக்கத்து வீட்டு நபர்களும் இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து ஒரு சில பெரியவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு என்னப்பா காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவிட்ட அம்மா ஒத்தையில் விட்டுறாதம்மா, என்னம்மா உடம்பு இப்படி இருக்குதம்மா, இவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேம்மா அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டு போயாச்சு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆனால் இவர் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, இவர் ஒத்தையில் விட்டுட்டு நான் எங்கிட்ட வெளியில் கூட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணகுமாரின் மனைவியும் வந்து அழுகிறாங்க. அப்போ ஒரு பெரியவங்க வந்து கூப்பிடுறாங்க, ஒரு அம்மா கூப்பிட்டுட்டு ஏ தாய் இங்கே வாதாயி அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுட்டு போய் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் வீட்டுக்காரன் செய்கிற செயலை பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதுதான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது வந்து சரவணகுமார் காதில் இது விழுந்துருச்சு போலாங்க. கத்திக்கிட்டு இருக்கிறாரு பயங்கரமாக. எல்லோரும் வழியில தான் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த அம்மா அந்த பெரியவங்க என்ன நினச்சிட்டாங்க, கண்டிப்பாக ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு முடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் சரவணகுமாருடைய மனைவியை தனியாக கூப்பிட்டு, ஏமா நான் சொன்னதை செய்யி, நீ உடனடியாக உன் வீட்டுக்காரனை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போமா, கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் சரியாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எல்லோரும் கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் அதே பக்கத்து வீட்டு தம்பியையும் வந்து கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குதுங்க, ஆட்டோவில் வந்து எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறோம்லாம் யாருமே வந்து சரவணகுமார்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அமைதியாக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்குங்கும் போதே வந்து இறங்கவே மாட்டோம்னாரு, மல்லு கட்டி உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கழுத்தெல்லாம் நார்மலாகிடுச்சு, தலைவலியெல்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மனைவிக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் சந்தேகம் வருது, சரி அந்த அம்மா சொன்னது சரிதான் அப்படின்ட்டு. எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் சரவணகுமார் அவருடைய பேரில் வந்து ஒரு அர்ச்சனையையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு கனியெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க, எலுமிச்சங்கனி, அதெல்லாம் கைவசம் வச்சுக்கிட்டாரு. அப்படியே படுத்து தூங்குறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்றைக்கு வந்து பொழுது போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஆட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கே போயிட்டார். ஏன்னா 2 நாளாக 3 நாளாக வந்து இப்போ வந்து தொழிலுக்கு சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து போகிறாரு. அப்படி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு 2-3 ஆஃபரெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடி வந்து தலைவலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு, கழுத்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு. நேராக வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அதே போல் படுத்துட்டார். இப்போது மனைவி அதை பார்க்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பயமாகி போச்சு. என்னடா ஓயாமல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் மறுபடியும் இருக்கக்கூடிய கொஞ்சம் டேப்லெட்டை கொண்டு வந்து கொடுத்து இதை போடுங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த டேப்லெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்கிறாரு. மறுபடியும் உருண்டுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அந்த மாலை நேரத்தில் மறுபடியும் அதே பக்கத்து வீட்டு தம்பியை கூப்பிட்டு, எப்பா இது கதைக்காகாது ஓலப்பா, கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த காளியம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் சரியாக வரும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாற்றி பிறக்கி நேராக ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அந்த காளியம்மா கோயிலுக்கிட்ட நெருங்கி போகும்போதே மறுபடியும் ஆக்ரோஷமாக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் மல்லு கட்டி என்னை இப்போ கூட ஒரு ஆம்பளையாலையும் வந்து துணைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா முதல் நாள் முருகன் கோயிலுக்கு போகும்போதே பல சம்பவங்கள் நடந்து போச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ கூட இன்னொரு ஆளை துணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அண்ணாச்சியின் உதவியோடு வந்து எப்படியோ மல்லு கட்டி நேராக காளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி காளியம்மன் கோயிலுக்கு போன உடனே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து கணிச்சிட்டார், இந்த பையன் கொஞ்சம் அச்சப்பட்டிருக்கிறாரு, ஏதோ பார்வை கோளாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மந்திரிச்சு விட்டு திருநீரெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு வழி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு 10 நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரவணகுமார் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போக ட்ரிப் எடுக்க கொஞ்சம் இரவு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போய் தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த கோயிலில் கொடுத்த கனி மேற்கொண்டு பிரசாதங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால தைரியமாக வந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த 10 நாட்கள் கழித்து மறுபடி வந்து இதே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு வீட்டில் தூங்கும்போதே வந்து கயிறை எடுத்துக்கிட்டு உத்திரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போடும்போது அவங்க மனைவி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடி வந்து கத்தி கதறி குப்பாடு போட்டதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தினவர்கள் எல்லோரும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு சரவணகுமாரை வீட்டில் உட்கார வச்சு கண்ட வேலைக்கு திட்டி புத்திமதியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் உனக்கு உடம்பு சரியாக போச்சு இல்லப்பா, ஏன்ப்பா இப்போ கொஞ்சம் நாட்களாகவே இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்ச நேரம் வந்து புத்திமதி சொல்லிட்டு எல்லோருமே கலைஞ்சு போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் சரவணகுமாரின் மனைவியாக இருக்கட்டும் அவங்க பையன் ரகுராமா இருக்கட்டும் பதட்டத்தோடே இருக்கிறாங்க. ஏதோ பண்ணிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தூங்காமல் விடிய விடிய முழிச்சிருக்கிறாங்க.
காலையில் விடிஞ்ச உடனே வீட்டு திண்ணைக்கு வெளியில் சரவணகுமார் மனைவி ஒரு யோசனையில் கவலையோடு உட்காந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தெரு வீதியில் அந்த பெண்மணி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 60-65 வயது மதிக்கத்தக்க உடம்பு முழுவதும் ருத்ராஜ மாலை மாதிரி போட்டுக்கிட்டு கையில் ஒரு தடி மாதிரி என்னத்தையோ வச்சுக்கிட்டு ஒரு வயதான நபர், அதாவது சிவனடியார் மாதிரி தெரியுதுங்க, சடமுடி மாதிரிலாம் இருக்குது. அவர் யாசகம் வாங்கிட்டு இருப்பது போல் அந்த பாதை வழியாக நடந்து வருவதை பார்க்குறாங்க. அப்படி வரக்கூடிய நபர் கொஞ்சம் தள்ளி தூரத்தில் நின்று சரவணகுமார் வீட்டையே அப்படியே உத்து பார்க்குறாங்க. வெளியில் திண்ணையில் மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள கூட அவங்க பார்க்கவே இல்லை, வீட்டுக்கிட்டே வரவே இல்லை. அங்கே நின்று அப்படியே உத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் 2 எட்டு தள்ளி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திருநீர் எண்ணத்தையாவது கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 வீடு தள்ளி கொஞ்சம் அப்படி எட்டி நின்று அப்படியே மறுபடியும் அந்த வீட்டையே தான் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சரவணகுமார் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துருச்சு. இந்த நபர் எதுக்கு நம்ம வீட்டையே பார்க்குறாங்க, நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே வராங்க, என்னத்துக்கு இப்படியே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடே அப்படியே விறுவிறுன்னு போய், ஐயா என்னையா என் வீட்டையே பார்க்குறீங்க என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் வீட்டில் ஒரு கெட்ட சம்பவம் நடக்க போகுது ஐயா, அதை தடுக்கணும். உன் வீட்டுக்காரனுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கணிச்சு கேட்குற மாதிரி கேட்குறாரு. என் வீட்டுக்காருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படிங்கும்போது, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லைப்பா, அவன் நல்லாத்தான் இருக்கிறான், அவனுக்குள்ளே 2 இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது, அந்த 5 நடுங்கிக்கிட்டு இருக்கு, நான் இங்கேருந்து பார்க்கறதுனால அது அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் ஏதோ சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீ எனக்கு பணங்காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் தாய், நீ பயப்படாத தாய், உன் வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா இருப்பீங்க சாமி, நீங்கள் என்னங்கிறத பாருங்க சாமி அப்படிங்கும்போது வீட்டை நோக்கி வர சரவணகுமார் அப்படியே மிரண்டுக்கிட்டு ஒரு மூலையில் போய் ஒண்டுதாருங்க. அப்படி ஒண்டிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காட்சியை அக்கம் பக்கத்து நபர்கள் பார்க்குறாங்க. நிறைய பெண்கள் வீட்டுக்கு வெளியில் நின்று அப்படியே பயத்தோட பார்க்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சரவணகுமார் அப்படின்ட்டு. அப்படியே வீட்டுக்குள்ளே நடுங்கிக்கிட்டே ஒரு மூலையில் ஒண்டி போன உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சரவணகுமாரை நோக்கி நெருங்கி போயிட்டாருங்க. அந்த பெரியவர் வீட்டுக்குள்ளே அப்படி போகும்போதே பதறிட்டார் சரவணகுமார். எந்திரிச்சு ஓடத்தான் நிற்கிறாரு. பிறகு ஆளும் பெருமா சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் சரவணகுமாரை பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும்போது எல்லாரும் விடுங்க, அவன் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பெரியவர் அப்படியே நிற்கிறாருங்க. நடுங்கிக்கிட்டே அந்த சரவணகுமார் இருக்கிறாரு. எதை பற்றி யோசிக்கவில்லை, தன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ருத்ராஜ மாலையை தூக்கி 2ஆ மடித்து டக்குன்னு கழுத்தில் போட்டாச்சு. யார்? சரவணகுமார் கழுத்தில் போட்ட உடனேயும் அப்படியே மயங்கி கீழே விழுந்தவர் தாங்க சரவணகுமார். அதற்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணீரெல்லாம் தொளிச்சு எழுப்பி விட்டு இந்த பெரியவர் திருநீர் ஊசி விட்டு ஏதோ கொஞ்சம் மந்திர வார்த்தைகள் மாதிரி 2-3 வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவங்க பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ருத்ராஜ மாலையும் கழுத்தில் ஒதுக்கி போட்டுட்டு, எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டாம் தாய், இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாய் அப்படின்ட்டு, ஐயா உங்களுக்கு எதுவும் வேணுமாய்யா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் வேண்டாம் தாய், அவன் கையால் எனக்கு ஒரு படி அரிசி மட்டும் கொடுக்க சொல்லுதாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி அரிசியை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த பெரியவர் நகண்டு போகிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வயதான ஆளுங்க ஐயா சாமி நீங்கள் வாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் போகிறீங்களே, என்ன காரணத்தினால இந்த புள்ளையை இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு 1 வாரம் 10 நாளாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைம்மா, போகக்கூடாத இடத்துக்கு இந்த பையன் போயிருக்காப்புல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த சாமி. கொஞ்சம் தெளிவாக விவரமாக சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர், அந்த 65 வயது மதிக்கத்தக்க அந்த ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 உயிர் மாண்டு போன இடத்துல உச்சி வெயில் நேரத்திற்கு ஒதுங்கி போய் தான் இவருக்கு இந்த பிரச்சனை இல்லையா, என்னன்னு கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சரவணகுமாரை நோக்கி காமிக்கும்போது எல்லோருமே பார்க்குறாங்க சரவணகுமாரை. ஆனால் சரவணகுமாருக்கு அந்த 10-15 நாட்களாக எந்த ஒரு யாபமும் இல்லை. இப்போ இவரை பார்த்ததுக்கப்புறம் இந்த ருத்ராஜ மாலையை போட்டதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நடந்த விஷயமே அவருக்கு மைண்டுக்கே வருது. ஆமாம் சாமி அப்படிங்கும்போது, அங்கே என்னப்பா பார்த்த நீ அப்படின்னு கேட்கும்போது, மரத்தில் யாரோ நாண்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு, என் தோள் மேலே கால் விட்டுச்சு, அதை பார்த்து தான் மயங்கி போய் விழுந்துட்டு அப்படிங்கும்போது, அது ஒன்று இன்னொன்று அங்கே இருந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இந்த சிவனடியார் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரியவர், எனக்கு தெரியாது சாமி அப்படிங்கும்போது, உன்னை பிடிச்சிருச்சு, அந்த மரத்தில் நாண்டுக்கிட்டது உன்னை பிடிச்சதில்ல, அதுக்கு பக்கத்தில் தான் மருந்தை குடிச்சு இறந்து போனதுக்கு தான் படையல் வச்சுருந்தாங்க, அதுவும் சேர்ந்து உன்னை பிடிச்சிக்கிடுச்சு. ஏன்னா நீ ஏற்கனவே ஒரு ஆன்மாட்ட அகப்பட்டதுக்கப்புறம் இன்னொரு ஆன்மாவும் சேர்ந்துக்கிடுச்சு, 2 ஆன்மாவின் பிடியில் நீ இருக்க போய் தான் உனக்கு இந்த பாடித்தான் நாளா அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லியிருக்கிறாருங்க.
நேரில் பார்த்த மாதிரி அப்படியே சொன்னதை கேட்ட உடனே சரவணகுமார் மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அந்த இடத்துல புல்லரிச்சிருச்சுங்க. ஆமாங்க, அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து ஒரு நபர் வந்து மருந்தை குடிச்சு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த ஆன்மா அங்கே தான் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. மேற்கொண்டு வந்து இன்னொரு பக்கத்தூர் பையனும் வந்து கொஞ்சம் காதல் தோல்வியாக என்னன்னு தெரியலைங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலை, அந்த மரத்தில் வந்து ஒரு நள்ளிரவு நேரம் நாண்டுக்கிட்டாப்லையும் அந்த ஆன்மாவும் அங்கே தான் சுற்றி திரிஞ்சிருக்குது. அன்னைக்கு ஒரு அமாவாசை காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால முதல்ல அந்த மருந்தை குடிச்சு இறந்து போன அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா படையல் மாதிரி வச்சிருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் வழிபாடு மாதிரி ஒரு மதிய வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவர் எதையுமே கவனிக்காமல் அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் ரெண்டாவது உள்ள ஒரு ஆன்மா தான் பயமுறுத்தி இருக்குது. அது பொசஸ் பண்ண உடனே இந்த ஆன்மாவும் சேர்ந்து பொசஸ் பண்ணி இருக்குதுங்க. மேற்கொண்டு 2 ஆன்மா அங்கே கூடி உயிரை விட்ட காரணத்தினால 2 ஆன்மா இருந்திருக்கு. அந்த 2மே வந்து இவர் எத்தனை நாள் படாத பாடுபடுத்தி இருக்குது. இப்போ இந்த சிவனுக்கு உகந்த அந்த ருத்ராஜ மாலையை கழுத்தில் ஓட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியா வந்திருக்கிறாரு சரவணகுமார். இந்த சம்பவமானது 2012 அந்த காலகட்டங்களில் வந்து சரவணகுமாருக்கு நடந்ததாகவும், அது இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா பட்ட வாடை இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. இந்த அதிபயங்கர சம்பவத்தை அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன் சின்ன வயசில் இருந்துன்னு சொல்லி சரவணகுமார் அவங்களுடைய பையன் ரகுராமு தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதை சொல்லியே அனுப்பி வச்சிருக்கிறாரு. மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. அந்த பெரியவர் வந்துட்டு போனதில் இருந்து அந்த ருத்ராஜ மாலையை கழுத்தில் ஓட்டதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த குடும்பத்திற்கு இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ருத்ராஜ மாலை எங்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரவணகுமார் அவங்களுடைய பையன் ரகுராம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.